Hi and welcome to my channel. Baby corn வச்சு ஒரு shallow fry recipe தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். So let's start. மார்க்கெட்டில் விற்கிற அந்த 1 பாக்ஸ் அளவு பேபி கார்ன் இது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு லென்த் வைஸாக கட் பண்ணிக்க போகிறேன். பேபி கார்ன்ஸ் நம்ம நார்மலாகவே கேரட் மாதிரி வெறும் வாயிலே சாப்பிடலாம். கொஞ்சம் ஸ்வீட்னஸோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலுமே அதுவும் நல்லாயிருக்கும். ரைஸ் கூட இல்லை சும்மா ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட கூட இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பேபி கார்ன்ஸையும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்க போகிறேன். இது ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல் வறுவல் மாதிரி தான் இருக்கும். நம்ம சேனக்கிழங்கு உருளைக்கிழங்குலாம் வறுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பேபி கார்ன்லேயும் செஞ்சுருக்கேன். எல்லா கார்ன்ஸையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். அரை ஸ்பூன் சீரகத்தூள். சோம்புத்தூள் இருந்தால் கூட ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முழு சோம்பை தாளிக்கிறப்ப நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்றே 1/4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சால்ட். ஒன்றே 1/4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி லேசாக நம்ம பெசரி வச்சுக்கணும். ரொம்ப அழுத்தி பெசறினோன்னா அந்த பேபி கார்ன்ஸில் இருக்கிற அந்த குட்டி குட்டி பீசஸ்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்டிலாக நம்ம கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் கிட்ட அது ஊறட்டும். அதுக்கப்புறமா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேபி கார்ன் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்க போகிறேன். ஒரு நல்ல வாசமாக இருக்கும். சோம்போட இடித்து போட்ட பூண்டையும் சேர்த்து பண்ணலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சோம்பு பொரிஞ்சதும் எல்லா பேபி கார்ன்ஸையும் ஆயிலில் சேர்த்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா அதை மீடியம்க்கு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ மெதுவாக அந்த பேபி கார்ன்ஸ் ஆயிலே வேகிறப்ப உள்ளே வெளியே நல்லா குக் ஆகிருக்கும். கோட் பண்ணியிருக்கிற மசாலாவுமே சீக்கிரம் கருகாமல் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு நல்ல வாசமாகவும் இருக்கும். அதோட எசன்ஸ் பேபி கார்ன்லேயும் சேரும். பேபி கார்ன்ஸ் எண்ணெயில் வதங்க வதங்க சின்னதாகும். கலருமே நல்லா ப்ரௌன் ஆகும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். கார்ன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்துக்கிறேன்.
ஸோ மிச்சம் இருக்கிற எண்ணெயுமே கூட நம்ம குழம்பு, சாம்பார், இல்லை ஒரு பொரியல், மசாலா ஐட்டம் அந்த மாதிரி ரெசிபி செய்யும் போது சேர்த்துக்கலாம். ஸோ வீணாகாது. Hope you like my video. Thank you and happy food.